Plus Media viewers. This is Vikram Prabhu, Kumki Hero. Kumki, a very visual musical movie. December 14th release ஆகுது. நிச்சயம் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாட்டு பெரிய ஹிட் ஆகிருக்கு. விஷுவல்ஸும் அந்தளவுக்கு நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். கதையும் நல்லா வந்திருக்கு. Director sir has really worked hard. We all as a team have worked hard. So I'm hoping you will enjoy it. நிச்சயம் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். Thank you. A big hi to all Plus Media viewers. This is music composer D. Iman. அந்த கும்கி திரைப்படத்தோட ஆடியோக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது December 14th அன்னைக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். தேங்க்யூ. plusmedia.com-க்கு என்னுடைய வணக்கங்கள். கும்கி வர 14ஆம் தேதி டிசம்பர் 14ஆம் தேதி யூ கோயிங் டு வாட்ச் ஆன் ஸ்க்ரீன்ஸ். தயாராக நீங்கள் ஒரு புதிய அனுபவத்துக்குள் நுழைய தயாராக இருங்கள். ஏன்னா இது எங்களுடைய 2 வருட உழைப்பு. 6 பாடல்கள் என்ன அளவுக்கு தொட முடியுமோ அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி தொட்டிருக்கு ஆடியோவாக. விஷுவல்ஸோடு சேர்ந்து பார்க்குறப்ப நிச்சயமாக இன்னும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்ஜெக்டிவாக இருக்குது. கும்கியை நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப யூ கேன் என்ஜாய் இட். தேங்க்யூ. வணக்கம். ப்ளஸ் மீடியா நேயர்கள் வணக்கம். என் பேர் அஸ்வின் ராஜா. வாசன்ற வாசனில் பார்த்துருப்பீங்க. பால் பாண்டி ரோல் நான் தான் பண்ணேன். இப்போ இந்த படத்தில் கும்கியில் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சலாம் சார் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். நான் இடத்துல என் ப்ரொடியூசர் லிங்கசாமி சார், ஞானவராஜ் சார். அந்த படத்தில் பால் பாண்டின்ற பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் ஃபுல்லாக, அதாவது படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங் எண்டி வரைக்கும் நான் வருவேன். அதுவே எனக்கு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அது பெரிய படமாக இன்றைக்கி சாங்ஸ் உள்ள பெருசாக இட்டே இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே நான் நன்றி தான் சொல்லுவேன். பேச எனக்கு வரல, அவ்வளோ ஒரு பெரிய கேரக்டர் நான் பண்ணிங்க. படத்தை பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ப்ளஸ் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வைரபாலன், ஆர்ட் டைரக்டரு. இந்த படத்தில் இயக்குனருடைய கற்பனையான இந்த கதைக்கு உள்வாங்கிட்டு சிறப்பாக கலை இயக்கம் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். படம் பாருங்கள். நன்றி. வணக்கம். தம்பிராமியா, திருப்பதி பிக்சர்ஸ் தயாரிப்பு, ஞானவேல் ராஜா அவர்களுடைய ரிலீஸ், பிரபு சாலம் அவருடைய இயக்கம், இது 3ம் கலந்தது ஒரு கும்கி. அன்னை இல்லத்தினுடைய அடுத்த வரவு, சிவாஜி ஐயாருடைய பேரன் பிரபு அவர்களுடைய புதல்வர். அந்த தம்பியோட முதல் படத்தில் நான் முன்னில ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறேன். மைனா படத்திற்கு பிறகு எனது காட் பிரதர் பிரபு சாலம் அவர்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த படத்தின் மூலமாக கொடுத்துருக்காங்க. மைனாவுக்கு படத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லை, வந்து பார்த்தீங்க, ரசிச்சிங்க. இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய அத்தனை எதிர்பார்ப்புகளும் இந்த படத்தின் மூலமாக ஈடு செய்யப்படும். காரணம், ஒரு இயக்குனருடைய மூளையினுடைய அழுத்தமான சிந்தனை, ஒரு நடிகர்களுடைய உடம்பை கசக்கிய நடிப்பு, அத்தனை தொழில்நுட்ப கலைஞருடைய அதீதமான ஈடுபாடு கலந்த ஒட்டுமொத்த கலவை தான் அந்த கும்கி படம். நிச்சயமாக அந்த கும்கி உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். பாருங்கள், ரசிங்க. நன்றி, வணக்கம். ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி யானை குதிரைன்னு பெருசாக பில்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யானைன்னு நம்ம கண்டிப்பாக பில்டப் பண்ணலாம். ஒரு படம் எடுத்ததில் நான் இங்கே எதுவுமே நான் பெருசாக ஆசைப்படல. ஏன்னா முழுக்க இந்த டீம் தான் அவங்க கையில் ஒப்படைச்ச ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் அவங்க தான் பேச போகிறாங்க. நான் அவங்க பேசுகிறத நான் பெருமையாக உட்காந்து காலர் தூக்கி விட்டு கேட்கலான்னு வந்திருக்கேன். நேற்று சென்சர் ஆயிடுச்சு, யூ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு. 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் அடுத்த வெள்ளிக்கிழமை 7 நாள், இன்னும் 1 வாரம். வழக்கியனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய அந்த ஆதாரத்தோடு தான் அந்த படம் அப்படி நின்றுச்சு. மிக சரியான படம் பண்ணணுங்கிற பெரிய ஆசையை ஒவ்வொரு முறையும் மிக சரியான டைரக்டர்ஸ் கம்பெனியில் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. எனக்கு பெரிய ஒரு பதட்டத்தையும், அடுத்த கட்டமாக வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணுங்கிற பெரிய ஒரு கேட் அப்படி ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி பிரபு சாலமெல்லாம். அவருடைய விஷுவல்ஸ் பார்த்துட்டு எனக்கு நான்லாம் இன்னும் எதுவுமே செய்யலைன்னு தோணுன அளவுக்கு எனக்கு இருக்குது. எதை செய்யணும் கூடிய சீக்கிரத்தில்ங்கிற மாதிரி தோணுது. வெறும் படம் பண்ணி அப்படியே அதுக்கான கைத்தட்டலையும் சந்தோஷத்தையும் மட்டும் வாங்கிட்டு ஓபி அடிக்கக்கூடாது. ரொம்ப மனசோட ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற மிகப்பெரிய நினைப்பை எனக்கு உண்மையிலேயே பிரபு சாலமன் ஏற்படுத்தியிருக்காரு. வேறு ஸ்டைலாக ஃபிலிம் நான் வேறு மாதிரி பண்ணாலும்
சமீபத்தில் நம்ம சரவணன் கதை சொல்லி அசத்தும் போது சரி, பிரபுசாலனுடைய விஷுவல்ஸ் பார்க்கும்போது சரி, வேறு ஏதாவது செய்யணும் நம்மளும் எனக்கு பெரிய ஒரு என்னுடைய காலத்தை என்னுடைய இன்னொரு கட்டமாக என்னை நகர்த்திட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது எனக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த படம் சமீபத்தில் ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட பொறுப்பாக படிச்சிடறேன். பிரபாஸ் வந்து தெலுங்கு ஹீரோ. சமீபத்தில் வந்து இந்த படத்துக்காக ஆடியோ லான்ச் வந்து தெலுங்கில் பண்ணோம். நான் ஸ்பாட்டில் போய் பிரபாஸை வந்து வேறு விஷயத்துக்காக மீட் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ அவர் சொன்னார், துப்பாக்கி படம் பார்க்கறதுக்காக தென்காசியில் போய் படம் பார்த்தேன். அப்போ வந்து திடீர்னு இன்ட்ரோவில் ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு யானை சத்தத்தோட. பார்த்தா மொத்த தேட்ரு மிகப்பெரிய கிளாப்ஸ் அடிச்சது. அவர் ஷாக் ஆகிட்டாரா, என்ன காரணம், ஏன் இவ்வளோ பெரிய கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, இது யார், என்ன ஸ்பெஷல் இதில்னு கேட்டிருக்காரு. ஏன் இவ்வளோ பெரிய கிளாப்ஸ், அவர் யார், இந்த படம் என்ன, ஏன் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சிவாஜி அவங்க பேரன் நடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாளாக வெளியில் வரும்போது சொல்லியிருக்காங்க, இந்த படத்துடைய பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. சின்னந்தம்பிக்கு பிறகு அவ்வளோ பெரிய ரீச் இந்த பாட்டு, அந்த பாட்டுக்காக தான் இந்த படம் அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெப்பம் வெளியில் அப்படி இருக்குது தேட்டர்ஸில். உங்கள் படம் எப்போ அப்படின்னு கேட்டு இந்த 3 மாதமாக எல்லா தேட்டர்லேருந்தும் எல்லா சைட்லேருந்தும் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு லாஸ்ட் ரீலுக்கான ஒரு வேலை தான் இந்த படத்துக்கு. கொஞ்சம் நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையை தள்ளி போட்டதுக்கு காரணம், அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம பிரபுசாலமன் அவ்வளவு நுணுக்கி பார்த்துருக்காரு. இந்த படம் மிக முக்கியமான படமாக என்னுடைய லைஃப் லாங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் எடுத்ததுக்காக பெருசாக பெருமைப்படுறேன். இவங்க எல்லாரையும் நான் வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை, நான் இவங்களுக்கு இன்னும் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு நான் வந்து நிறைய பேசுகிறேன். இவங்களோட நான் எப்படி இந்த ஹீரோவும் சரி, மிகப்பெரிய பெருமை இந்த ஹீரோவை நாங்கள் வந்து சிவாஜி சார் பேரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்த ஹீரோயின் இப்போ பயங்கர பெப்பி ஹீரோயின் ஆகிட்டாங்க. இங்கே உங்கள் கொத்தாப்பா அந்த மூடு இல்லை. இப்போ சுந்தரபாண்டியனுக்கு பிறகு வேறு தம்பிராமையா சார் பற்றியெல்லாம் வந்து பெருசாக சொல்கிறாங்க படத்தில். இந்த படத்தை ரிலீஸ் இமான், யுவபாரதி, ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் மூலமாக ரிலீஸ் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஒரு படம் கிடையாது ஞானவேலு சாரோட பண்ண போகிறது. இன்னும் நிறைய எங்களோட அப்படி ஒரு நட்பும் அன்பும் இருக்குது. அது கண்டினியூ ஆகும் சொல்லிக்கிட்டு அவங்கள பேசுறதுக்காக நான் உட்கார்றேன். தேங்க்யூ. இந்த கும்கி வடிவப்படுத்தி 14ஆம் தேதி இன்னைக்கு உங்கள் பார்வைக்கு, மக்களுடைய பார்வைக்கு, உங்கள் மூலமாக மக்களின் பார்வைக்கு வைப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் எனது காட் பிரதர் திரு பிரபுசாலமன் அவர்கள். இந்த கதையை உருவாக்கிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் எனது அன்பு தம்பி திருப்பதி பிக்சர்ஸ் வெங்குசாமி அண்ட் போஸ் அவர்கள். அதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் பதிவு செய்வதற்கு துடித்த நிலையில் இருப்பவர் ஸ்டுடியோ கிரீன்ஸ் ஞானவேல் ராஜா அவர்கள். ஒரு 3 மும்மூர்த்திகள்னு சொல்லலாம். இப்போ சமீபத்திய படங்களில் நான் வந்து கேரளாவெல்லாம் போகிற பொழுது, இப்போ மோகன்லால் சார் படத்தில் நடிக்கிற பொழுதெல்லாம் அந்த படத்தை விட்டாங்க. ரன்வே வீரன் ஹிட்டு, ஜோஷி சார், கும்கி எப்போ ரிலீஸ் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி மோகன்லால் படத்தில் நடிப்பதற்கு காரணமாக இருந்தது எனது இயக்குனருடைய கைவண்ணத்தில் உருவான அந்த மைனா தான். அப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மோகன்லால் சார் வந்து எப்போ ரிலீஸு, ஜோஷி சார் சொன்னார். நான் சொன்னேன் பிரபுசாலமன் சார் சொன்னேன், அது மாதிரி ஜோஷி சாருடைய ஃபேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் போன உடனே மோகன்லால்கிட்ட ஃபோட்டோ போட்டு கொடுத்து பிரபுசாலமன் சார்கிட்ட பேச வச்சேன். அப்போ இவர் சொல்கிறார், உங்களை வச்சு நான் படம் பண்ணணும், உங்களுடைய ஃபேன் சார் அப்படின்ற பொழுது, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்றார் மோகன்லால் சார். அடுத்து ஜோஷி சார்கிட்ட வந்து பிரபுசாலமன் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கிற பொழுது, அவர் ஜோஷி சார் வந்து அவருடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிரபுசாலமன் சார்கிட்ட சொன்ன விஷயங்கள்ட்ட நான் அவர்கிட்ட ஷேர் பண்ண பொழுது அவர் சொன்னார், நான் மைனாவை பார்த்துட்டு என்ன உழைப்பு இந்த உழைப்புக்கு தான். ஆமாம், கிட்டத்தட்ட அவர் வந்து 65வது வயது, 78வது படம் எடுக்கிறாரு. நான் மைனா படம் போல் ஒரு உழைப்பை நான் பார்க்கவே இல்லை, ஒரு டெக்னீஷியனுடைய உழைப்பை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதே போல் தான் ஒரு முழு நீள படத்தில் ஒரு 2 காட்சியில் யானை வந்தாவே மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அந்த மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தும். இது படம் முழுக்க யானை.
வெளிநாட்டில் படித்த பிள்ளை செவாலிய சிவாஜி ஐயாவோட பேரை மரியாதைக்குரிய மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் பிரபு அவர்களுடைய புதல்வன் அன்னை இல்லத்தினுடைய அடுத்த வரவு இருக்கலாம். ஆனால் அந்த களத்துக்குள்ளே வருகிற பொழுது சிவாஜி பேரன்றதுக்காகலாம் படம் நகர்த்த முடியாது, பிரபு அண்ணன் பையனுக்காகலாம் நகர்த்த முடியாது. அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கியிருக்காரா, மக்கள் மன்றத்தில் அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாரா, அந்த மரியாதையை கொண்டு வருவாரா, இதை தான் மக்கள் இன்றைக்கி பார்க்குறாங்க. யாரோட பையனும் ஒரு இரவில் இங்கே வந்துடவே முடியாது. மேபி அரசியலில் வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம், சினிமாவில் உழைச்சா தான் முடியும். அந்த உழைப்பை அந்த தம்பி போட்டிருக்கான். நாங்கள் இப்போ கூட சமயத்தில் ஒரு நண்பர் கேட்டார், சார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட சீன் என்னங்க அப்படின்னார். நான் நடிக்கிறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டேன், அதனால் நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதில்லை அப்படின்னு. அதுபோல் இந்த படம் முழுக்க அந்த தம்பி ஒரு முரட்டுத்தனமான உழைப்பை போட்டிருக்காப்புல. அதை தாண்டி பிரபுசாலம் சார் நடிகர்கள் அப்படின்ற ஒரு மாயை அப்படின்றத அவர் சொல்லுவார். என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணுங்க அப்படிவார். நான் திரும்ப சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன், பணிவோடு சொல்கிறேன், அவர் யாரை வேணாலும் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அவருடைய களத்துக்கு போகக்கூடிய ஒரு நடிகனுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். உடல் பலம் இல்லைன்னா அவ்வளோதான், திரும்பி வர முடியாது. அந்த வகையில் மைனா படம் எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லோரும் தியேட்டருக்கு போனாங்க, மகிழ்வோடு வெளியில் வந்தாங்க. நிச்சயமாக தெரியும் இந்த படம் கும்கி ஐஏஎஸ் அதிகாரிகளிலிருந்து சராசரி தொழிலாளர்கள் வரை இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றது ஒரு முரட்டுத்தனமான எதிர்பார்ப்பு இருக்குது. அதை மறுக்க முடியாது. காரணம் அந்த மைனா கொடுத்த வெற்றி. மீண்டும் இந்த படம் முழுக்க ஒரு யானையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது போகிறதுக்கு அந்தந்த கதாபாத்திரங்களாமே வாழை வச்சு எங்களை புடம் போட்டு எடுத்திருக்கிறாரு. ஒரு படைப்பாளினுடைய மூளை கசக்கப்பட்டிருக்க வேண்டும், நடிப்பவர்களுடைய உடம்பு கசங்கி இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே அங்கே நடந்திருக்கு. அதுபோக ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தை தங்களது படமாக எடுத்துக்கிட்ட காரணத்தினால தான் அன்பு தம்பி லிங்கவர்கள் சொன்னது போல் இந்த 2 மாதம் 3 மாதம் காலதாமதமானது. அந்த படத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக காலதாமதமானதற்கு சரியான காரணம் அந்த படத்தில் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. கும்கி திரைப்படம் அதை முழுசாக பார்த்த ஒரு சில பேரில் நானும் ஒருத்தன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணோம், அவ்வளோ பேஷனட்டாக ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒவ்வொரு விஷுவல்ஸும் இது பத்தாது, போதும், இன்னும் நிறையா வேலை செய்யுன்னு சொல்லிச்சு. அதாவது லிட்ரலாக ஒரு டைரக்டர் பக்கத்தில் உட்காந்து இன்னும் எனக்கு ஜாஸ்தி வேணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படத்தோடைய விஷுவல்ஸே எல்லாமே நம்மகிட்ட ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷுவல்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப அழகான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காரு இயக்குனர். ஏன்னா அழகாக வாசிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறோம். அதுக்குண்டான இடம் அந்த படத்தோட இயக்குனர் தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ அப்படி ஒரு அழகான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அது ஐ திங்க் ஐவ் யூஸ் மை லெவல் பெஸ்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமாக இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கூட சாங்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த யுகபாரதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும், முக்கியமாக சுகுமார் அவர்களுடைய உழைப்பு, அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. சாங் விஷுவல்ஸாக இருக்கட்டும், அது சீன்ஸ் ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் விக்ரம் பிரபு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல்மேட். அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் வெஞ்சரில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். அண்ட் யுகபாரதி சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபஸ்ட்டே வந்துட்டார். இப்போ லேட்டாக வர அளவுக்கு பயங்கர பிஸியாக இருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்கிற நண்பர்களும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் லிங்குசாமி சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஞானவேல் சாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் இந்த படத்தில் இருக்க ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வியப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இயக்குனர் இந்த படத்துக்கு கதையை சொன்ன உடனே அதை உள்வாங்கி, அதாவது இந்த படத்துக்கு நிறையா இடங்களை நாங்கள் பயணித்தோம். அதாவது இந்த படம் சாங்ஸ்க்காக இருக்கட்டும், படத்தோடைய முக்கிய களமாக அந்த ஊர் எப்படி இருக்கணும், கதைப்படி யானை அந்த ஊரில் இறங்குற மாதிரியான சுற்றி பேடி ஃபீல்டு வேணும், நடுவில் அதை சுற்றி மவுண்டன் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய கதையில் இருக்க அந்த கற்பனையோடு நாங்கள் நிறையா தேடி அலைஞ்சிட்ருக்கோம். கடைசியாக எங்களுக்கு கிடைச்சது தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு வில்லேஜ்.
அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் போட்டிருக்கோம். ஆனால் செட்டுன்றது தெரியாமல் நிறையா அதுக்கு வந்து என்னென்னா செட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அதுக்காண்ட வெயிட் பண்ணோம். நிறையா நாங்களே பயிர் விளைவிச்சு அதுக்கப்புறம் அந்த செட்டு வந்து அப்படியே ரியலாக அதாவது ஒரு புழங்கின தன்மையோடு இருக்கணுன்றக்காண்டி நிறையா விஷயங்கள் அதில் நிறையா மெனக்கட்டிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் படம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பெரியவங்களுக்கும் நன்றி. நான் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மைனா எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த படத்தை வந்து எனக்கு அவர் பரிசாகவே கொடுத்துருக்காரு. அதுக்கு இயக்குனர் பிரபுசாமன் சாருக்கு நன்றி. சின்ன தம்பி, முதல் மரியாதை, அந்த 2 படத்தில் ஒர்க் பண்ண ஒரு அனுபவத்தை இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. மேடை பேச்சு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபுசாமன் சாருக்கு நன்றிங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து சிவாஜிக்கு அப்பாவை கண்டிப்பாக இருப்பார். சிவாஜிக்கு பேரனா அந்த படத்தில் இருக்கார். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சிவாஜிக்கு தாத்தாவாக கண்டிப்பாக இருப்பார். ரொம்ப நன்றிங்க. கும்கிக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்காக ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் அவ்வளோதான். என்னோட முதல் படம் கும்கி. பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரவுட். அண்ட் கும்கி டீமோட ஒரு மெம்பர் ஆனதில் ஐ எம் வெரி ப்ரவுட். அண்ட் எல்லோரும் படம் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த படம் ஒரு யுகபாரதி சொன்ன மாதிரி நான் நடிப்பதற்காக படித்தது பலருக்கு தெரியாது. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த காலத்துலேருந்து விட்டுட்டேன். அதனால் அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு யுகபாரதியை போல ஒரு பாடலாசிரியராக ஆகிவிட வேண்டும் என்று நான் வந்து பிரபு சாலமன் சார்கிட்ட கவிதை தெரியாது, நான் பாடலுக்கு வாய்ப்பு கேட்டு போனேன். பாடலுக்கு வாய்ப்பு கேட்டு போனேன். உனக்கெல்லாம் அந்த பாடல்லாம் வராது, நீ ஒழுங்காக நடி அப்படின்னாரு. ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இது ஜன்னல் திறந்து வச்சிருக்கிறாருன்னு நினச்சேன். எனக்கு இந்த குழுவினர்களிலேயே போதுமான பணிவோடு ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த படம் வெளியாவதற்கு முன்பாகவே எனத்தால் 6 படங்களில் நான் பணியாற்றுவதற்கும் நடிப்பதற்குமான வாய்ப்பை எனக்கு கும்கி கொடுத்திருக்கிறது என்பது ஒன்று. லிங்குசாமி சார் வந்தோடனே சொன்னார், தெலுங்கில் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் படம் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை பிலவர்ட் டைரக்டர் பிரபு சாலமன் அண்ட் லிங்குசாமி சார். என்னுடைய படக்குழுவினர்கள் நான் ராமையெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் இலக்கியத்து பக்கமே இருந்ததால் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழல் இல்லை. கேமராவுக்கு முன்னாடி நிற்கும்போது ஒரு வாரம் என்னால் நடிக்க கூட முடியல, அதுதான் உண்மை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து வேறு வழியில் நீ நடிச்சு தான் தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பாலிஷ் பண்ணி கொண்டு வந்தார். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நானும் ஜூனியர் பாலையாவும் அண்ணன் தம்பியை நடிச்சிருப்போம். அவர் என்னை விட 25 வயது மூத்தவர், 22 வயது மூத்தவர். நாங்கள் 2 பேரும் தேனியிலேருந்து, இந்த ஒரு செய்தி மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், தேனியிலேருந்து மேக்கப்போடே போயிடுவோம். அப்போ அந்த குரங்கணிக்கு முன்னாடி ஒரு இடத்துல டைரக்டருக்கு தெரியாமல் காலையில் 7 மணிக்கு முன்னாடி போயிட்டோம்னா அங்கே போண்டா சூடாக கிடைக்கும். அந்த போண்டா வாங்குறதுக்காக போய் இறங்குவோம். அப்போ பாவம் அவர் ரொம்ப வயசானவராக இருக்கிறன்னு ஜூனியர் பாளைய அண்ணன், ஐயா நீங்கள் உட்கார நான் போய் வாங்கிட்டு வரேன்னு, அண்ணன் நீங்கள் உட்கார நான் வாங்கிட்டு வரேன், நான் போய் வாங்குவேன். அப்போ அந்த கடைக்காரர் சொல்லுவார், ஐயா நீங்கள் எதுக்கு வர்றீங்க, அந்த சாரை வர சொல்லுங்க அப்படின்பாங்க. அந்தளவுக்கு என்னை வந்து ஒரு ஆண்டு காலம் முழுக்க நீ சென்னை பக்கமே தலை வச்சு படுக்காத, நீ வந்து வாழ்க்கையில் நீ 65 வயசு 70 வயசில் எப்படி இருப்பியோ அந்த கற்பனையில் இப்போ வாழ்ந்து தொலைச்சிரு அப்படின்னு சொன்னார். அதற்கான ஒரு நல்ல ஒரு களம் கிடைத்தது. அந்த களத்தில் ஒரு நல்லா பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க, தெரியல. ஆனால் நான் பார்த்தபோது ஒரு சந்தோஷம் அடைஞ்சேன். எனக்கு நடிப்பு என்பது தொடங்கும் பயணம், இலக்கியம் என்பது தொடரும் பயணம். எனவே உங்களுடைய ஆதரவோடு இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலும் உங்களோடு உறவாடுவதிலும் கும்கி திரைப்படத்தை உலகத் தமிழர்களுக்கு எடுத்துச் செல்கிற மிகப்பெரிய பொறுப்பை, இந்த கும்கியினுடைய புகழை தொலைதூரம் வரை கொண்டு போகிற பெருமை உங்கள் கைகளில் இருப்பதால் மீண்டும் ஒரு முறை ஊடக பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன். தாத்தாவும் இருக்கட்டும், அப்பாவும் இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் லேட்டாக வந்ததே இல்லை. இன்றைக்கி நானும் லேட்டாக வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1க்கு 2 பேர் சேர்த்து சொல்லிட்டாங்க லேட்டாக வந்திருக்கேன்னு. படம் ப்ரமோஷனுக்காக போயிட்டு வரேன். ஸோ மன்னிச்சுங்க லேட்டாக வந்தேன்னா. இங்கே தான் ஃபஸ்ட் ப்ரெஸ் மீட் எனக்கு. ஸோ அதை பற்றி யோசித்து பார்க்கும்போது
பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு. நல்லா வந்திருக்குன்னு தெரியும் படம். ஆனால் இன்னும் ஃபைனல் ப்ராடக்ட் காமிக்கல சார். ஸோ அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம் இண்டஸ்ட்ரியில். அந்த அளவுக்கு என்னை கூட வச்சு கம்ஃபர்டபுள் ஆக்கி ஈஸியாக வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் யானையோடு நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து வீட்டில் இருக்க நாய்க்குடியோடு நான் நடிச்சிருக்கேன்னு தான் நான் நடிச்சது. அது வந்து பெரிய விஷயம்தான் சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் சார் இல்லைன்னா நிச்சயம் முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோன்னு. இதே மாதிரி பல படங்களில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கான சேலஞ்சஸும் எடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா என் பேர் இல்லை, எங்கள் அப்பாவோட பேர் இருக்குது, எங்கள் தாத்தாவோட பேர் இருக்குது. அதெல்லாம் காப்பாற்றணுங்கிறது, அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காமிக்கணுங்கிறதும் என்னோடய லட்சியமாக இருக்குது. ஸோ நீங்களாம் நிச்சயம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு படம் கார்த்தி நடிக்கிறதா இருந்துச்சு. பிரபு சாலமன் சாரோட பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் ரெடியாக இருந்தது. அப்புறம் ஏதோ காரணத்தினால அப்புறம் கன்டினியூ பண்ண முடியல. பட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ கார்த்தி பண்ணியிருக்கிறப்ப இன்னொரு ஹிட்டு கிடச்சிருக்கும். கார்த்திக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு கதை தெரிந்தவரை இன்னொரு சூப்பர் ஹிட் கிடச்சிருக்கும். பட் பிரபு சாலமன் சார் வந்து இன்னொரு சூப்பர் ஹீரோ இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு ஹிட்டை விட அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம். அதுவும் வேற பர்சனுக்கு போயிருந்ததுன்னா கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்திருக்கும். எந்த அளவுக்கு சிவகுமார் சார் ஃபேமிலியும் சிவாஜி சார் ஃபேமிலியும் நெருக்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹீரோ இந்த படம் மூலியமாக அறிமுகமாகறாங்கிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நாங்கள் பண்ணி ஜெயிக்கிறத விட இது வந்து கண்டிப்பாக இருமடங்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தை வெளியிட வாய்ப்பளித்த லிங்கசாமி சாருக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் சாருக்கும், சாருன்னு சொல்லக்கூடாது, அண்ணன் தான் பேசுவோம். ஸோ இது மோர் லைக் ஸ்டுடியோ கிரீன் பண்ணியிருக்கிறத விட ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் திருப்பதி பிரதர்ஸ் பண்ணியிருக்கிறது. அவங்க திருப்பி இணைஞ்சு இந்த படத்தை வெளியிட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த டீம் உடைய ஹார்ட் ஒர்க் வந்து ட்ரெய்லர் மற்ற விஷயங்கள் பார்க்குறப்பவே தெரியுது. ஒரு பிரபு சாலமன் சாருடைய மெனக்கெடல், ஒரு படத்தை வந்து எல்லாரும் ஈஸியாக படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடும் மைண்டு. ஃபஸ்ட்டு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் மைண்டுக்கு. அப்புறம் ஒன்ஸ் ஒரு ஹிட்டு கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஸ்டார் வந்து ஒரு ஈஸியாக பெரிய ஸ்டார் டேட் கிடைக்கும். அழகாக ஒரு கதை ஒரு இது பண்ணிட்டு போகலாங்கிற மைண்ட் ட்ராவல் தான் வரும். பட்டு மைனாவை விட பல மடங்கு கடின உழைப்பு வந்து இந்த படத்தோட விஷுவல்ஸில் தெரியுது. ஸோ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மீட் பண்ணணுங்கிறதுக்காக பிரபு சாலமன் சார் தனியாக வருத்திக்கிட்டு அடுத்த லெவலுக்கு ஒரு சினிமாவை கொடுத்துருக்காருன்னு தான் நம்புகிறேன். ப்ளஸ் இமான் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஒரு எங்களுடைய படங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாடல் 5 பாடல் அமையும்னு ஒவ்வொரு சினிமாக்காரங்களும் பொறாமப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு பாடல்களாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல்கள் விஷுவல்ஸில் தெரிகிற எஃபர்ட்டு, பிரபு சாலமன் சாருடைய எஃபர்ட்டு, சுகுமார் சாருடைய எஃபர்ட்டு, ஒரு ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் சாருடைய ஒர்க்கு, யுகபாரதி அவர்களுடைய வரிகள், இது எல்லாம் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு பெரிய ஹிட்டாகும்னு நம்புகிறேன். ப்ளஸ் சிறு படங்கள் அப்படிங்கிற ஒரு சில அட்டகத்தி எடுத்து பண்ணோம். அட்டகத்தி எடுத்து பண்ணுறப்ப அட்டகத்திங்கிறது பலம் இல்லாத ஒரு ஆயுதம். யாருக்கும் அது காயப்படுத்த முடியாது. அந்த ஆயுதத்தையே வந்து அவ்வளோ கூர்மையானதாக்கி அவ்வளோ பெரிய வெற்றியடை செய்த பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் யானை பலத்தோடு வர்ற இந்த கும்கியை மிகப்பெரிய வெற்றியடை செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய மைனாவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை கும்கிக்கு கொடுக்கணும். இதை நான் ஹானஸ்டாக கேட்குறேன். ஏன்னா இங்கே பேசும்போது பற்றி பேசுனாங்க, தாமதமாச்சு அப்படின்லாம்.
அப்படி ஒரு அவதார் வந்து 12 வருஷம் கேமரான் பண்ணிகிட்டு இருந்தார். டைட்டானிக் பண்ணுறப்ப அவதார் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் நம்ம உலக சினிமாக்களை பார்க்குறோம், அதில் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் ஏதாவது ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லணும்னு நினைப்பேன். ஆஃப்டர் மைனா ஞாபகம் சார் சொன்ன மாதிரி எனக்கு உண்மையாலுமே ஈஸி கோயிங் ஃபில்ம்ஸு அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இப்படிலாம் வந்துச்சு. ஒரு 6 மாதத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த சிந்தனையெல்லாம் உள்ளே குறுக்கிட்டாலும் எனக்கு வந்து யாருமே, நான் ஒரு நிராயுத பாணியாக மைனாவில் நான் தனியாக நடு ரோட்டில் நின்றபோது, அதாவது எந்தவித ஆதரவும் இல்லாமல் நிற்கும்போது, இறைவனோட துணையோடு நான் நடக்க ஆரம்பித்த போது எனக்கு வந்து முழு ஆதரவும் கொடுத்தது இந்த தமிழ் ஆடியன்ஸ். அதாவது ஃப்ரெஷ்ஷாக நீ எதை சொன்னாலும் நான் உன்னை தூக்கி விடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கு எந்தவித துரோகமும் செய்யாமல் ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை, அதாவது ஈஸியாக இருக்கக்கூடாது. எடுத்தோன்னே இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிறப்ப எல்லாரும் சொன்னது, சார் டஃப், ரொம்ப கஷ்டம், தொடாதீங்க, வேண்டாம், இப்படின்னு தான் எனக்கு இதுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. இப்படி எல்லாரும் சொல்லும்போது இதுக்குள்ளே ஒரு சிறந்த திரைக்கதை இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு கதையும் ஈஸியாக அடுத்தடுத்த சீன்ஸ் வந்துட்டாலே அது வந்து வலுவற்ற கதையாக தான் நான் நினைப்பேன். ஒரு சீன் பேசிட்டு அடுத்த சீன் பேசுறதுக்கு 1 வாரம் ஆகுதுனாலே அது மிக பலமான ஒரு திரைக்கதையாக அமைய போகுதுன்றது மட்டும் தெரியும். இந்த படத்திற்கு ஒவ்வொரு அடியும் அப்படிதான். நான் அதாவது ஒரு செக்டார், இப்போ வந்து ஒரு கும்கினா ஒரு ட்ரெயின்டு எலிஃபண்ட். இது ஏன் ஒரு காட்டுக்குள்ளேருந்து வந்த யானை ஊரில் ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடுச்சுன்னா அதை மனிதர்களால் விரட்ட முடியாது. பட்டாசு போடலாம், தாரத்தப்பட்டு அடிக்கலாம், சில எலிஃபண்ட் வந்து நின்றும். இந்த விஷயத்தை நான் கேள்விப்படுவது எங்கன்னா, மசனங்குடின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொம்பன் எலிஃபண்ட்னு ஒரு எலிஃபண்ட், ஒரிஜினலான ஒரு எலிஃபண்ட், 3 ஸ்டேட்டையும், அதாவது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டையும் வந்து, அதாவது மசனங்குடியிலேருந்து பண்ணாரி போகிற ரூட்டில் வந்து இந்த பார்டர்ஸ் ஜாயின் ஆகும். இப்போ அங்கே லைவாக இருக்கிற ஒரு எலிஃபண்ட். இந்த எலிஃபண்ட்டை பற்றி அங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு கட்டி நடுவில் நிறுத்திருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னு கேட்குறப்ப அங்கே இருக்கிற ஆய்வாளர் சொல்கிறார், சார் இது வந்து 3 ஸ்டேட்டையும் வந்து யாராலையும் இதை வந்து பிடிக்க முடியல, அதுக்கு வந்து அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, 2-3 இன்ஜெக்ஷன்லாம் தாங்கின ஒரு எலிஃபண்ட் சார். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபெரோஷியஸான எலிஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது கேட்குறப்பே வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. ஓகே, இதை எப்படி பிடிச்சாங்க? 3 கும்கி எலிஃபண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு 4-5 அந்த மயக்க மருந்துகள்லாம் கொடுத்து அது கொஞ்சம் தள்ளாடு நிலையில் முட்டு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இங்கே அடைச்சிருக்காங்க சார். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு எலிஃபண்ட்டை பற்றின ஒரு விஷயம் கேள்விப்படும் போது கேட்குறப்பே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதை ஏன் இப்படி ஒரு கேரக்டர் கொம்பன் ஒன்று இருந்துச்சு, இப்படி அந்த ஊருக்கு ஒரு கும்கி ட்ரெயினர் வந்தான், என்ன நடக்குது அப்படின்றப்ப எனக்கு ஃப்ரெஷ்னஸ் வருது உள்ளுக்குள்ளே. இதற்கு முன் ஒரு திரைப்படம் இது மாதிரி வந்தது அப்படி அலசி பார்க்குறப்ப இல்லை, இதற்கு பின் வரும். ஆனால் இதுலேருந்து இனிமேல் கும்கி எடுத்துக்கலாம், கொம்பனை எடுத்துக்கலாம், இதுலேருந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் கும்கின்றது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ எந்த விதத்துலையும் ஆடியன்ஸ் வந்து ஓகே இவன் பண்ணது தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இறங்கி போகிறப்ப அதில் ஒவ்வொரு விஷயம் இறங்குறப்ப, இப்போ ஒரு மாவுட்ஸை போய் பார்க்குறேன், சந்திக்கிறோம். ஸோ பாகனை சந்திக்கும் போது முதல் பாடல்களை முடிப்போன்ட்டு நான் கவிஞரை அழைத்து போனேன். எனக்கு தெரிஞ்சு முதல்ல லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப கவிஞர்லாம் அழைச்சிட்டு போகிறது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னென்னா போய் அந்த மாவுட்ஸ் கூட உட்காடுறப்ப அவங்களோட வட்டார வழக்கு சொல் மொழி, அவங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க, அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பு என்ன. ஸோ ஒரு பாடல் வந்து இந்த படத்தில் பொம்மன்ற கதாபாத்திரன் வந்து பாடுறப்ப இவ்வளோதான். ரொம்ப இப்போ கவிஞர் 1008 புக்ஸ் படிச்சிருக்காரு, அவருடைய கவித்திறமை ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் இதுக்குள்ளே இன்புட்டாக கொண்டு வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நானும் இமானு இதுவும் உட்காந்து பேசுகிறப்ப இல்லை பொம்மனாக தான் சிந்திக்கணும். அப்போ பொம்மன்றப்ப ஒரு பொண்ணை பார்த்தா என்ன, எந்த அளவுக்கு தான் அவனோட அவுட்புட் இருக்கும் மனசுக்குள்ளே, ஒன்றுமே புரியல, சொல்லவே தெரியல எனக்கு என்னன்னு. இந்த மாதிரி சின்ன மெனக்கடல் தான் ஒரு பாடலுக்குமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் சொல்லிட்டாலேன்னு ஒரு சாங்காக கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து அந்த லொக்கேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். என்னன்னா இது எல்லாமே சேலஞ்சிங்காக. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே 160 சேனல்ஸ் வந்துருச்சு. நம்ம திருப்பியும் அரைச்ச மாவே அரைக்க முடியாது. ஏதாவது ஒன்று வித்தியாசம் பண்ணி 167வது சேனலாக இந்த படம் நிற்கணுன்றதுக்காக தான் இந்த மெனக்கடல் எல்லாருமே. இது வந்து எல்லாருமே, அதாவது பயணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணக்கே கிடையாது. சில சமயம்லாம் 48 மணி நேரம் தொடர்ந்து டிரைவில் இருந்திருக்கோம். நாங்கள் கேரளாலேருந்து போயிட்டே இருப்போம். சரி எங்கேயும் நிறுத்த வேண்டாம், போனால் ஏர்லி மார்னிங் மிஸ் பண்ணிவிடுவோம். இப்படி எல்லா நூக்கன் காணர் அந்த உழைப்புக்கான நேரம், அந்த சீசன்ஸுக்கான நேரம், இதெல்லாம் தான் அந்த காலதாமதம். இன்னொன்று காலதாமதம்ன்றதை விட பர்ஃபெக்ஷன். இதுக்கு ஒன்ஸ் கண்டென்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு வர அன்னைக்கு ஹிட்டு ஃப்ளாப், இது 2 தான் பற்றி பேசுவாங்க. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க போனீங்க அதெல்லாம் கிடையாது. ஸோ ஷார்ட்டாக அடிக்கணும்னா
அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது என்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வர அன்னைக்கு அது ஷுவர் ஷார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் எடுத்துக்கிட்ட எஃபர்ட். இதில் வந்து வார்த்தைகள் இல்லை, எல்லாமே எனக்கு படம் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ படம் பார்க்கும்போது அவங்கவுங்க கிராஃப்ட்டுக்கு அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க டைம். அந்த படத்தை நான் முடிச்சுட்டு கொண்டு போய் எஃபெக்ட் சேது சார் கிட்ட கொடுத்தேன்னா அவர் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு, சார் நான் இந்த எலிஃபென்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் டாஸ்க் கேம் எடுத்துக்கிட்டு அவர் கேரளா போகிறார். அவர் போய் ஒரு 5 நாள் பயணிக்கிறார். அவர் போய் அங்கே இருக்கக்கூடிய அது உணவு மெல்றப்ப என்ன சத்தம் வருது, அது சாதாரணம் இருக்கிறப்ப பிளிற சத்தம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமானுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டணுன்னா இமான் அவரோட டைம் ஸ்பேஸ் எடுக்கிறாப்புல, எனக்கு இது வேணும் அப்படின்றப்ப நான் எதுவுமே யாருமே தடுக்க முடியாது. ஸோ இந்த படம் எல்லா இடங்களிலும் எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் அழகாக வரும். இது எல்லாத்துக்குமே டைம் ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர். இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் லிங்குசாமின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சகோதரனா என் கூட இருந்து, எப்படி ஒரு சகோதரன் ஒரு வீட்டில் இருந்து டைரக்ட் பண்ணுறப்ப இன்னொரு சகோதரன் எப்படி கை கொடுப்பாரோ அதே மாதிரி எனக்கு எந்த விதத்துலையும் ஒரு நாள் கூட நான் வந்து இந்த டைம் நான் ரிலீஸ் பண்ணும், இப்போ இந்த படத்தை கொடுத்துருங்க, இந்த படத்தை எப்போ முடிக்க போகிறீங்கன்னு கேட்டதே கிடையாது. நல்லா வந்துகிட்டு இருக்கான்னு கேட்பார், அவ்வளோதான். நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆடியோ 2 சாங் போடுறப்ப இன்னும் அவருக்கு ஒரு எனர்ஜி வரும், ஓகே நல்லா பண்ணுங்க அப்படின்வார். ஸோ இந்த மாதிரி தயாரிப்பாளர் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறது பெருசு கிடையாது, அவுட் ஆஃப் இமேஜினேஷன் நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறது பெருசு இல்லை. அதுக்கு தோல் கொடுக்குற ஒரு தயாரிப்பாளராக திருப்பதி பிரதர்ஸ், போஸ் ஆகட்டும், லிங்குசாமி ஆகட்டும், எல்லாருமே அந்த கோஆப்ரேஷனை கொடுத்தாங்க. என்னோட எல்லா டீம் மெம்பர்ஸ், சுகுமார் ஆகட்டும், வைரபாலன் ஆகட்டும், அந்தந்த செக்டார். இப்போ இவரெல்லாம் அனுப்புறோன்னா வைரபாலன் ஒரு 6 months போயிட்டு அந்த பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டு அந்த பூக்கள் வந்து வளர்றதுலேருந்து ஒரு நாற்று நட்டதுலேருந்து ஹார்வெஸ்டிங் சீசன் வரைக்கும் அந்த வில்லேஜ் எப்படி இருக்கணுமோ அந்தந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு எப்படியெல்லாம் மாற்றுறது. ஸோ எல்லாருக்குமே அந்த சுதந்திரமும் கொடுத்தேன். அவங்களும் அதை சின்சியராக எல்லாருமே செஞ்சாங்க. யுகபாரதி ஆகட்டும், இமான் ஆகட்டும். எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் தம்பிராமையா வேணாலும் பார்க்க முடியல, படம் முடிஞ்சு கொத்தல்லியாக தான் நான் பார்க்குறேன். நான் அந்த கேரக்டர் அவ்வளோதான், பொம்மனா தான் பார்க்குறேன், விக்ரம அல்லியாக தான் பார்க்குறேன் நான் வந்து லக்ஷ்மி மேனனை. ஏன்னா நான் இதுக்குள்ளே கிடக்கிறேன், 2 வருஷமாக கிடக்கிறேன், எனக்கு எல்லாம் கதாபாத்திரங்களாக தான் தெரியுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் பார்க்குறப்ப தான் அல்லியா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் நான். ஸோ எல்லாருமே அவங்களும் அதே மாதிரி தான். அந்த கிராமத்துக்குள்ளே விட்டு யாருமே நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. உடனே ஒரு கேப்டனாக போய் அங்கே நின்றுக்கிட்டு எல்லாரும் மிரட்டிட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த கிராமத்து மண்ணோடு, மக்களோடு, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அவங்க கூட பழக விட்டு, யானையோட கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் அவரோட அந்த ட்ரைனிங்கே திருவிழாவில் நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து டக்குன்னு ஒரு எலிஃபண்ட் கிட்ட போகிறதுக்கு பயந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட, ஏன்னா அதுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கணும், அதுக்கு மலையாளம் தெரிஞ்ச எலிஃபண்ட், இவர் போய் மலையாளம் கற்றுக்கணும். ஸோ இன்னொன்று அது ஒன்றும் இல்லை, அது காதை பிடிச்சாதான் காலை தூக்குனா தான் இவர் மேலே ஏறி உட்கார முடியும். இதுக்கு 10 நாள் அது அந்த ப்ராசஸ் கேஷுவலாக ஏறி உட்கார்றதுக்கு. ஸோ இப்படி அவங்கவுங்க எடுத்துக்கிற டைம், அதுதான் இந்த பர்ஃபெக்ஷனுக்கான காலதாமதம் தான் இந்த கும்கி. ஸோ இன்னைக்கு நிறைவாக நேற்று சென்சாரில் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த எஃபர்ட்ஸ் இப்போ இதை தாண்டி இன்னொன்று என்னத்தை போய் பிடிக்க போகிறோன்றது தான் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது நமக்கு. ஸோ